ஹலோ மக்களே, மட்டன் கிரேவி பண்ண போறோம். நல்லா அரைச்சு வச்சு குக்கர்ல நல்லா டேஸ்டா பண்ண போறோம். வேற கோல்டு அட்டாக் ஆயிடுச்சு. கோல்டு அட்டாக் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. ஆயிடுச்சு. அட்டாக்கா? ஏன் ஹார்ட் அட்டாக்ல போடுதல்ல இருக்கறியா? கோல்டு பிடிச்சிருச்சு, அப்படியே பிடிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் கார சாரம். அங்க என்ன கிணறு வட்டிட்டு இருக்காங்க, பேசியா? இருக்கட்டும், சரியாயிடு. நம்ம வச்சு செய்யலாம். இப்ப நீங்க சொல்லுங்க. சரி, நம்ம இந்த மட்டன் கிரேவியை எப்படி பண்றேன்னு பாத்துடலாங்களா? Come on, let's go. குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். 2 கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். முதல்ல வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 6 பல் பூண்டு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்திக்கலாம். 5 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய தக்காளி இதையும் சேர்த்து வதக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு, கசகசா 1/2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, மல்லி 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து 4 வதக்கி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதில் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலா ஆறிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பசங்களை நல்லா வதக்கியாச்சு. நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா இளங்கறி. இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். அப்படியே நம்ம பயவுள்ளைகளை அப்படியே பட்டு மாதிரி பரட்டின மாதிரி மேலாப்புல தொலைவி எடுத்துக்கலாம். நல்லா கறி பாருங்க, இளங்கறியா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடணும். அப்போதான் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம அரைச்ச மசாலாலாம் இது எல்லாம் கூட சேர்த்து ஒரு பரட்டிக்கலாம். மசாலாலாம் நம்ம மட்டன் கூட நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் இருக்கிறது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். இப்போ மசாலாவோட நல்லா கலந்தாச்சு. நல்லா ஆவி வறுக்க சுட வெந்துட்டு இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் வதக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம்.
யாரு இவன் யாரு உங்க தாத்தன் கூறுடி கூறு கூறு கட்ட மண்டை என்னடி இது கொண்ட சரியாயிட்டு ரெண்டாயிரத்தி நான் வைக்கிறேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குது எங்க வீட்டுல. நல்ல சுட சுட ஆவி பறக்க. சொல்லுங்க. சுட சுட நல்லா ஆவி பறக்க நம்ம குக்கர்ல வந்து மட்டன் வெந்துட்டு இருக்குது. நம்ம நல்லெண்ணெயில தான் நம்ம வந்து மட்டன் வந்து நல்லெண்ணெயில தான் செஞ்சிருக்கோம். நல்லெண்ணெய் வந்து நம்ம குளிர்ச்சியும் கூட. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? நம்ம மட்டனை வந்து இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு வேக வச்சாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும். கோல்டு அட்டாக் ஆயிடுச்சு, அதனால போய் ஒரு அளவுக்கு மேல படுத்துட்டான். கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மி ஆயிடுச்சு, பேச முடியல. அதனால எனக்கு கொஞ்சம் கலந்துட்டான். வீடியோ விட்டு வெளியே போயிட்டான், அப்படியே போய் படுத்திருக்கிறான். வரல குக்கர் நேர் பின்னாடி அந்த சூடு வச்சிருப்பது. எப்பயுமே வாயாடிட்டே இருப்பான், இன்னைக்கு எப்படியோ கலந்துட்டான். நின்றுச்சு. நின்றுச்சா? கலந்துட்டான். நின்றுச்சு. நின்றுச்சா?何？お前はもう死んでいる。எனக்கு சிரிப்பு வரல. ஐயோ நான் சொல்லிட்டே இருந்த கேட்கவே இல்லை. மட்டன் பைவளைகளை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுட்டோம். இப்ப பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குதுன்னு. சூப்பரா வெந்துருச்சு. நம்ம குக்கர்ல வச்சனால கொஞ்சம் மேலாப்புல தண்ணி மாதிரி இருக்குது. அடுப்புல ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துக்கும் மட்டனு. கொஞ்ச நேரம் வேக வைப்போம். மட்டன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா நம்ம நல்லா கெட்டி ஆயிக்கும். கொஞ்ச நேரம் அடுப்புலயே வேக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு கொத்தளவு கருவேப்பிலை தூவிட்டுக்கலாம். நம்ம கிரேவி எல்லாம் பண்ணும்போது கெட்டியான பாத்திரம் வச்சுதான் பண்ணணும், அப்பதான் நமக்கு அடி பிடிக்காம வரும். மட்டன் பாருங்க நல்லா சூப்பரா வெந்திருக்குது, செம்மையா வெந்திருக்குது. நல்ல கறி இளங்கறியா இருந்தனால சீக்கிரம் வந்துருச்சு. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலாப்புல பரவரன்னு மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்குது. எலும்பு நம்ம கறிக்கு கோல்டு அட்டாக் கோல்டு அட்டாக் கோல்ட் அட்டாக் கூட ஹார்ட் அட்டாக் மாதிரியே இல்ல, சாப்பிட்டு பார்த்துருவோம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு. செம்ம டேஸ்டா இருக்குது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு. செம்ம டேஸ்ட் உண்மையாலுமே. மட்டன் நல்லா வந்துச்சு, செம்ம. பீஸ் எல்லாம் அப்படியே சாஃப்டா இருக்கு. எனக்கு சளி பிடிச்சதுனால ஏதாச்சும் ஹார்டா சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரியா இருக்கும் வாயில. ஆனா இது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தா இருக்கு. நம்ம இன்னைக்கு மட்டன் குழம்ப நம்ம நல்லா அரைச்சி வச்சு குக்கர்ல தரமா பண்ணிட்டோம்.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப குயிக்காக ஆயிரும். வழக்கம் போல நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் நாங்களும் சொல்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதனால தரமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன்ல கமெண்ட்ல தெரிவிங்க. கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ Subscribers. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருன்னா www Holidays Kitchen. மெயில் அனுப்புங்க. எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. I am going to